வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று தான் வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாட்டு நீங்கள் இந்த ஐடி கார்டை வாங்கியிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமேல் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது. அது என்ன ஐடி கார்டு, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் தவணை தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன தகவல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு குறு செய்தி அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு இதிலே பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் நிதி பெறும் விவசாயிகளுக்கு விவசாய அடையாள எண் இல்லாவிட்டால் அடுத்த தவணை நிதி பெற இயலாது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 தவணை தொகை அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்கள்கிட்ட விவசாய அடையாள எண் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்த தவணை பெற முடியும்னு சொல்லிடுறாங்க. அந்த அடையாள எண் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும்னு சொல்லிடுறாங்க. எனவே உடனடியாக வேளாண்மை துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு விவசாய அடையாள எண் பெற பதிவு மேற்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வேளாண்மை துறைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனி எல்லாருமே உங்களுடைய விவசாய அடையாள எண் கண்டிப்பாட்டு வேணும். அதை உடனடியாட்டு உங்களுடைய நியரஸ்டாக இருக்கிற வேளாண்மை துறை அலுவலரை தொடர்பு கொண்டு உடனடியாட்டு அந்த விவசாய அடையாள அட்டை எண்ணை நீங்கள் உடனடியாட்டு பெறணும்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அப்படி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு 21வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு அதுக்காண்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் யூஸ் ஆட்டு நீங்கள் பண்ண முடியாது. உங்களுடைய நியரஸ்டாக இருக்கிற இ சேவை மையம் அல்லது சிஎஸ்சி சென்டரில் போய் தான் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎம் கிசானில் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய விவசாய லேண்டினுடைய கரங்கட்டின ரசீது, இது 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விவசாய அடையாள அட்டை எண்ணுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணால் வித்தின் 3 or 4 டேஸுக்குள்ளாலே உங்களுடைய ஆக்டிவ் ஆகிட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லை ஆக்டிவ் ஆகிட்டா சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஆக்டிவ் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுடைய அடையாள எட்டை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.